நம்ம ஜென்சி கிட்ஸோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் இப்போ ஹீரோ ஆக போறாராம். ஆமாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்திலயுமே ஒரு மியூசிக் கிங் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எம்எஸ்வி, இளையராஜா அப்படின்னு ஆரம்பிச்சு யுவன் சங்கர் ராஜா, அனிருத் வரைக்குமே லிஸ்ட் எடுத்தா பெருசா போய்கிட்டே தான் இருக்கும். அந்த வரிசையில இப்போ நம்ம 2K கிட்ஸோட லேட்டஸ்ட் கிரஷ் யாரு அப்படின்னு கேட்டா கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க அது நம்ம சாய் அபியங்கர் தான் அப்படின்ட்டு. கட்சி சேர ஆசை கூட பாடல்கள் மூலமா நம்ம பிளேலிஸ்டுக்குள்ள ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைரக்டரா நுழைந்தவர் தான் இந்த சாய் அபியங்கர். அதுக்கப்புறம் நம்ம பிரதீப் ரங்கநாதனோட டியூட் படத்துல ஒரு வேற லெவல் மியூசிக் போட்டு சும்மா மாஸ் காட்டியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இப்ப சோசியல் மீடியால ஒரு ஹாட் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. அது என்னன்னா ஏஜிஎஸ் மூவிஸ்ல சாய் அபியங்கர் ஒரு ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆக போறாரு அப்படின்ட்டு. இதை கேட்ட ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பி அப்படின்னே சொல்லலாம். அதாவது மியூசிக்ல மிரட்டின மாதிரி ஸ்கிரீன்லயும் வந்து நின்னு மாஸ் காட்ட போறாரு அப்படின்ட்டு சோசியல் மீடியால ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம சாய் டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யோ அது ஃபேக் நியூஸ்யா அப்படின்ட்டு டைரக்டா சொல்லிட்டாரு. அதாவது என்ன கதை அப்படின்னா, நம்ம சாய் அபியங்கர் ஏஜிஎஸ் கூட படம் பண்றது என்னமோ உண்மைதான். ஆனா ஹீரோவா இல்லங்க, மியூசிக் டைரக்டரா அவரு கமிட் ஆயிருக்காராம். அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு மாட்டரையும் ஓப்பனா சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, எனக்கு நடிக்கவே தெரியாது, உண்மையிலேயே எனக்கு நடிப்பு வரும் அப்படின்னா நான் அப்போவே ஹீரோவா போயிருப்பேன், ஏன் மியூசிக் டைரக்டராலாம் வந்திருக்கேன். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு அதுல திறமையும் கிடையாது அப்படின்ட்டு ஓப்பனா பேசியிருந்திருக்காரு. சோ மக்களே, இப்போதைக்கு நம்ம சாய் அபியங்கர் ஒரு மியூசிஷியனா தான் கமிட் ஆயிருக்கிறாராம். அதோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆன் த வேல இருக்குதான். சரி, ஓகே, இப்போ நாங்க உங்களை மியூசிக் டைரக்டரா பாக்குறோம், ஆனா கூடிய சீக்கிரம் உங்களை நாங்க ஹீரோவா பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாய் அபியங்கர் ஒரு மியூசிக் டைரக்டரா இருந்தா நல்லா இருக்குமா, இல்ல ஹீரோவா இருந்தா இன்னும் மாசா இருக்குமா அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.